ஹாய், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். விசுவாசமும் பொறுமையும். நாம எல்லோருமே வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்காக காத்திருக்கிறது உண்டு. அது நம்ம நினைக்கிற விதத்துல, நினைக்கும் சமயத்துல நடக்காததுனால சோர்ந்து போறதும் உண்டு. எதிர்மறையாக பேசுறதும் உண்டு. அது மட்டுமா, இந்த வியாதியினால என் வாழ்க்கை முடிந்து போயிரும், இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு வேலையே போயிரும், இந்த நிகழ்வின் மூலம் என் எதிர்காலம் முற்றுப்புள்ளி அடைந்துவிடும், இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். இப்படி எதிர்மறையாக பேசி பேசி தானாக திறக்கும் கதவுகளை கூட நம்ம வலுக்கட்டாயமா மூடிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, பற்பல விதங்களில் பற்பல நபர்களை கொண்டு பற்பல விதத்தில் கையாளுகிறோம். ஆனா அவசியமானது ஒன்றே ஒன்று. நம்மால முடிந்தவரை சிறப்பாக செய்துவிட்டு விசுவாசத்துடன் பொறுமையோட காத்திருப்பதே சரியான ஒன்று. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். ஒரு விமானம் கட்டுப்பாட்டை இழந்து பறந்து கொண்டிருந்தது. விமானத்தில் இருந்த அனைவரும் அலறுவதும் கதறுவதும் கண்ணீர் வடிப்பதுமா இருந்தாங்க. ஆனா அதில் இருந்த ஒரே ஒரு சிறுமி ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பக்கத்துல இருந்த ஒரு நபர் அந்த சிறுமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த விமானத்தின் நிலையை பார்த்து எல்லாரும் கதறாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த சிறுமி சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த விமானத்தை ஓட்டுபவர் என் அப்பா. இது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரியும். அதனால எனக்கு பயம் கிடையாது. எங்க அப்பா என்ன சேஃபா கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த சிறுமி பதில் சொன்னாளாம். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, என் வாழ்க்கை ஓட்டுவதும் அவர். நான் ஏன் கவலைப்படணும்னு நம்மளும் சொல்லணும்னு தோணுது இல்லையா? விசுவாசத்தை குறித்தும் பொறுமை குறித்தும் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவீர்களா இருந்து அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமா, சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, சங்கீதக்காரன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இன்று நம்ம எடுத்துக்கொள்ளும் நபர் இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்த சீஷர்களை குறித்தும் பேதுரு குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததால், அந்த சோகத்தால் ஏமாற்றத்துடன் திரும்பி பழைய தொழிலுக்கு சென்ற பேதுரு, மீன் பிடிக்கும் தொழிலுக்கே போய்விட்ட நிலை. படகில் ஏறி மீன் பிடிக்க சென்றதும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படாமல் அவங்க திரும்பி வரும்போது கரையில இயேசு கிறிஸ்து நின்று இருப்பதை அவங்க கண்டாங்க. நீங்க வலது புறமா வலைகளை போடுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்ல, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய திரளான மீன்கள் அகப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அது மூலம் பேதுரு இயேசு கிறிஸ்துவை உணர்ந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அதிகாரம் 12:13 போஜனம் பண்ண இயேசு கிறிஸ்து அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டதையும் அப்பத்தை, அதாவது சுட்ட மீனையும் அவர்களுக்கு கொடுத்த சம்பவமும் குறிப்பிடப்பட்டிருக்கும். பேதுருவும் சீஷர்களும் எதற்காக ரா முழுவதும் பிரயாசப்பட்டார்களோ அதையே இயேசு கிறிஸ்து வைத்துக்கொண்டு காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். எதற்காக ரா முழுவதும் முயற்சி செய்தார்களோ, எது கிடைக்காமல் சோர்ந்து போனார்களோ அதையே இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டிருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது தயார் நிலையில சுட்ட மீனை அப்படியே சாப்பிடும் நிலையில் அவர் கொடுத்ததையும் நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம் கற்பனைக்கு மேல் நம் எதிர்பார்ப்பை விட சிறப்பான ஒன்றை நமக்காக தர அவர் காத்துட்டு இருக்காரு அப்படின்றது புரியுது இல்லையா? அப்போ நம்ம நன்றி சொல்லலாமே. எப்படி நன்றி சொல்லலாம்? அப்பா, நான் உமக்காக காத்திருக்கிறேன். உமக்கான வழியையும் உமக்கான நேரத்திற்காகவும் காத்திருக்கிறேன். நீர் என் வாழ்வில் செய்ய போது எனக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கை உம் கரத்தில் தான் இருக்கிறது என்பதை அறிவேன். உம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதையும் அறிவேன். எல்லாவற்றிற்கும் உம்மிடம் தீர்வு உண்டு என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். நான் பொறுமையோடு காத்திருக்க போகிறேன். நான் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள போகிறேன்னு நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம சொன்னா
நம்ம நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் அற்புதங்களை பார்க்கறது மட்டும் இல்லாம, சரியான நபர்கள் நம் வாழ்வில் வருவது மட்டும் இல்லாம, நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடியும். எப்படி? அவர்களுக்கு வலை கிழியத்தக்க, படகு அமிழத்தக்க மீன் கிடைத்ததோ அப்படி. நாம எப்படி இருக்கோம்? பொறுமையுடன்,